இன்றைக்கி மாயாஜால ப்ராக்டிஸில் இன்றைக்கி நம்ம டே 3 பார்க்க போகிறோம். டே 3ல் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் எழுத வேண்டிய 10 விஷயங்களுக்கு நன்றி உணர்வுகள், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம செய்ய வேண்டிய ஒரு பயிற்சியும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சியை பார்த்திங்கன்னா நம்ம நாள்தோறும் நம்ம உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு 3 நபர்கள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்பர்ஸ், உங்கள் மாமியார், உங்களோட குழந்தைங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட் நீங்கள் அவங்கள எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, மாயாஜால புக்கில் புது பக்கத்தில் எடுத்துக்கோங்க. அவங்களோட ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அவங்க ஃபோட்டோவுக்கு கீழே அவங்கள்ட்டிருந்து உங்களுக்கு பிடிச்ச அண்ட் தென் அவங்க உங்களுக்கு செஞ்ச நன்றி, அந்த மாதிரி ஒரு 5 விஷயத்தை எழுதி நன்றி சொல்லுங்கள். இப்போது அவங்க ஃபோட்டோ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். அப்படி உங்கள் கையில் ஃபோட்டோ இல்லை அப்படின்னாலும் ஒரு மாயாஜால டைரி நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இல்லைங்களா, மாயாஜால உறவுகளுக்கு அந்த புது பக்கத்தை எடுத்துகிட்டு புது பக்கத்தில் அவங்களோட அவங்க பேர் எழுதி என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க, அவங்கள்ட்டிருந்து உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட்டு 5 விஷயங்கள் என்னவோ அதை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. அதில் முதல் 3 பேர் எழுதுங்க அப்படின்னு சொன்னதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நபர்கள் தான் நினச்சிருப்போம். ஆனால் அதில் நம்ம சேர்க்க கண்டிப்பாக மறந்துருப்போம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல உறவுகளை சரி செய்ய வேண்டியது முதல்ல நாம் ஃபஸ்ட்டு பேசுகிறது எல்லாத்துக்கும் காது கேட்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்காது. எப்படி கேட்காது அப்படின்னு சொன்னிங்கன்னா, நீங்கள் நாள்தோறும் எழுந்திரிச்சு நீங்கள் குழந்தைகிட்ட பேசிகிட்டே இருக்கலாம், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கிளம்புன்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் சப்போஸ் எங்கேயாச்சும் வெளியே போகிறாங்கன்னா கிளம்புங்க போகலாம் லேட்டாச்சுன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். நாம் சொல்கிற விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க காதுலேயே கேட்காது. இந்த மாதிரி தருணங்களில் ஃபஸ்ட்டு நம்மளோட உறவுகள் நாம் முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு உங்களை எழுதிக்கிங்க. முதல்ல உங்களை ஃபோட்டோ பார்த்து உங்களை ஸ்டிக் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு 5 விஷயங்களை நீங்கள் எழுதி உங்களுக்கு நீங்களே முதல்ல நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்பர்ஸ் எழுதுங்க. ஸ்போர்ட்ஸ் எழுதுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகள், உங்கள் மாமியார், நீங்கள் யார் எழுத விருப்பப்படுறீங்களோ விருப்பப்பட்டு எழுதிக்கிங்க. அவங்கள்ட்ட 5 விஷயங்கள் எழுதிட்டு அந்த 5 விஷயங்களே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 3 முறை அந்த பயிற்சி செய்ய போகிறோம். 3 தடவை அந்த எடுத்து பார்க்க போகிறீங்க, எடுத்து எழுத போகிறீங்க. காலையில் ஒருக்கா, மத்தியானம் ஒருக்கா, ஈவினிங் ஒருக்கா 3 டைமே அவங்கள எடுத்து 5 விஷயங்கள் எழுதிட்டு வச்சுருங்க. இல்லாட்டி எழுதின 5 விஷயங்கள் எடுத்து மறுபடியும் படித்து பார்த்து 3 முறை எங்களுக்கு என்ன பண்ண போகிறோம்னா 3 வேலைகள் என்ன பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக நாம் அவங்களுக்கு நம்ம நன்றி தெரிவிக்க போகிறோம். இது பயிற்சி. இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைப்போம். பட் கேரிங்கே நமக்கு இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுற தருணங்கள் முழுமையாக மாறிடும். அவங்கள்ட்ட நம்ம தொடர்ந்து குற்றம் சொல்கிறோம், அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொன்னால் நம்மளை பற்றி குற்றம் சொல்கிறேன்னு மட்டும்தான் நினைப்பாங்க. லைஃப்பை முன்னேற்றக்காக சொல்கிறேன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். அவங்க டே டு டே லைஃப்பில் ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்க செய்கிற ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் என்னமா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சி நீங்கள் நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க. நீங்கள் வெளிப்படுத்துகிற நன்றி உணர்வு மூலமாகவே அவங்க உங்ககிட்ட எப்படி மாறணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதே மாதிரி மாறிடுவாங்க. உங்கள்கிட்ட அன்பாக பேசணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் நன்றி உணர்வை மட்டும் வெளிப்படுத்துங்க. அவங்க தானாக உங்களுக்கு அன்பாக பேசுவாங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் வகையில் முன்னேற்றம் வரணும்னு நினைக்கிறீங்களா லைஃப்பில், அதுவும் அன்பான முறையில் நீங்கள் நன்றி மட்டுமே வெளிப்படுத்திகிட்டே வாங்க. கண்டிப்பாக அந்த உறவுகள் உங்களுக்கு பிடித்த மாதிரி மாறும். முதல் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, உங்கள் ஸ்பர்ஸுக்கு கொடுங்க. அண்ட் தென் அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற மாமியார் மருமகள் உறவுகள் ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு கொடுங்க. உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த 3 உறவுகள் மட்டும் தேர்ந்தெடுத்து எழுதுங்க. 3 உறவுகளை மறக்காமல் உங்களை இணைச்சிக்கோங்க. அண்ட் தென் இது எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் அன்றாடம் நன்றி உணர்வு வெளிப்படுத்தும் போது ஒரு 10 விஷயங்கள் வெளிப்படுத்த சொல்லியிருப்பாங்க. இதில் இன்றைக்கி நாம் வெளிப்படுத்தக்கூடிய உறவுகள் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா அன்பான உறவுகள் உங்களோட அக்காவாக இருக்கலாம், உங்கள் தங்கையாக இருக்கலாம், உங்கள் மாமாவாக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஸ் இருக்காங்களோ, எந்த உறவுகளுக்கு நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறீங்களோ அந்த அன்பான உறவுகள் நேமை எழுதி அவங்க பேர் எழுதுங்க. இப்போ அக்கான்னு சொல்லி எழுதுனீங்கன்னா, அக்கா நீ எனக்கு எப்போவுமே நீ 2வது தாயாக இருந்து என்னை எல்லா வகையிலையும் வழி நடத்திட்டுருக்குற, அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி அவங்க அக்காவோட பேர் அப்படி எழுதுங்க. அந்த மாதிரி 10 உறவுகளுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. இன்றைக்கி செஞ்சதுக்கப்புறம் மறக்காமல் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய அஃபர்மேஷன் வேர்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய அஃபர்மேஷன் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் அனைவரிடமிருந்து அன்பை தாராளமாக பெறுகிறேன். இந்த வேர்டை வந்து அடிக்கடி நம்ம அஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நன்றி.